தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கே அண்ணாமலை சென்னையில் உள்ள பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். கூட்டத்தை தொடங்கி எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் இருந்த அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் வேலை வாய்ப்புகள் பற்றாக்குறையில் சிக்கி தவிக்கின்றன. குறிப்பாக செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 4 மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தின் பொருளாதார உற்பத்தியில் 34% பங்களிப்பை வழங்குகின்றன. இதற்கு நேர்மாறாக தர்மபுரியில் வெறும் 1.7%, கரூரில் 1.3% மற்றும் பல மாவட்டங்களில் 1% மதிப்பெண்ணுக்கும் கீழே உள்ளன. தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியில் சவால்களை எதிர்கொள்வதாக தோன்றுகிறது. குறிப்பிடத்தக்க வேலை வாய்ப்புகள் இல்லை. வளர்ச்சி அடையாத மாவட்டங்களில் ஒன்றான பூர்வாஞ்சல், பந்தல்கண்ட் கூட கணிசமான 9,50,000 கோடியை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஜனவரி 2024 நடைபெற்ற குஜராத்தின் முதலீட்டு உச்சி மாநாட்டில் கையொப்பம் இடுவதற்கு முந்தைய கட்டம் ஏற்கனவே 7 லட்சம் கோடிகளை பெற்றுள்ளது. உச்சி மாநாடு முடிந்ததும் இறுதி எண்ணிக்கை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் முடிவடைந்த தமிழ்நாடு உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பு 2024 போது முதலீட்டாளர்களின் கணிசமான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் மொத்தம் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன. உறுதியளிக்கப்பட்ட முதலீடு 6,64,180 கோடி, 26,90,657 வேலைகளை உருவாக்குவதாக உறுதியளித்தது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், தர்மபுரி போன்ற பகுதிகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க தமிழகம் அதிக இலக்குகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை கூறினார். அதானிக்கு பாஜகவுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் இழிவான கருத்துக்கள் இருந்த போதிலும் இன்று மாநிலம் 42,762 கோடி முதலீடை வரவேற்கிறது என திமுக தலைவர்கள் அவரை பாராட்டி வருகின்றனர். கூடுதலாக அம்பானியின் முதலீடு 35,000 கோடியாக உள்ளது. மேலும் டாடா குடும்பம் 83,212 கோடி பங்களித்துள்ளது. தற்போது இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 95,000 கோடி கோரப்பட்டுள்ளது. அவர் சமீபத்திய முதலீடுகளை நாங்கள் பாஜக வரவேற்கிறோம். ஆனால் இதற்காக திமுக தற்பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும். இந்த முதலீடுகள் திமுகவுக்கு வரவில்லை. இந்த முதலீடுகள் பிரதமர் மோடியின் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை PLI திட்டத்தால் ஈர்க்கப்பட்டன. முதலீடுகளுக்கு மத்திய அரசு 1.97 லட்சம் கோடி ஊக்கத்தொகை வழங்குகிறது. இதனால் மாநிலங்களில் முதலீடு செய்ய நிறுவனங்கள் முன்வருகின்றன என்றார். அதானியை விமர்சித்ததற்காக திமுக அரசாங்கத்தை விமர்சித்த அண்ணாமலை தேர்தலின் போது அதானி குழுமத்தை திமுக மோசமாக திட்டியது. ஆனால் அவர்கள் இப்போது அதானி நிறுவனத்திடம் இருந்து 42,768 கோடி முதலீட்டை பெற்ற பிறகு அதானியை பாராட்டுகிறார்கள். அதேபோல் அம்பானி 35,000 கோடியும், டாடா 83,212 கோடியும் முதலீடு செய்துள்ளனர். இவை அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு மட்டுமே சில கட்சிகள் பாடுபட வேண்டும் என்று கட்டமைக்கிறார்கள். மேலும் பேருந்து வேலை நிறுத்தம் தொடர்பாக ஆளும் திமுக அரசை சாடினார் அண்ணாமலை. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மாநில அரசு என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதை தீர்க்க போக்குவரத்து அமைச்சருக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ அதிகாரம் இல்லை. தமிழகத்தின் நிதி சுமை அதிகமாக உள்ளது. கடன் சுமையின் தாக்கம் அடுத்த 2 ஆண்டுகளில் தெரியும். மேலும் தமிழக அரசுக்கு 8,23,000 கோடி ரூபாய் கடன் உள்ளது. இந்த ஆண்டு கடன் கூடுதலாக 25,000 கோடி. இந்த விவாதம் வெறும் மாயை என்பது சிவசங்கர் மற்றும் முதல்வர் இருவருக்கும் தெரியும். அவர்கள் உறுதிமொழி கொடுக்க கையில் எதுவும் இல்லை. என்னை பொறுத்தவரை 6 கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவற்றை நிறைவேற்ற 8,500 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும். அதற்கு காரணம் பழைய பாக்கியை செலுத்தி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். இப்போது அவர்கள் தங்கள் மாற்றங்களை மிகைப்படுத்துகிறார்கள். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கூட புத்திசாலித்தனமாக இருக்கின்றன. அவர்கள் பொறுமையாக விளையாடுகிறார்கள். தமிழக அரசுக்கு என்ன சொன்னாலும் நடக்காது என்பது தொழிற்சங்கங்களுக்கு கூட தெரியும். முதியோர் ஓய்வூதியம் தவிர மற்ற 5 கோரிக்கைகள் நியாயமானவை. ஆனால் தற்போதைய நிதி நிலைமை தோல்வியில் இருக்கும்போது சிவசங்கருக்கு இதற்கு என்ன உரிமை இருக்கிறது? குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கி வருகின்றனர். ஆனால் வாங்கியதற்கான வட்டிக்கு யார் பராமரிப்பு உதிரி பாகங்கள் கொடுப்பது? அரசின் நிதி நிலைமையை வெளிக்கொண்டு வரவுள்ளோம். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 3,61,000 கடன் உள்ளது என்பது ஒவ்வொரு தனி நபரையும் எவ்வாறு பாதிக்கிறது? கடன் அதிகரிக்கும் போது வட்டியின் எடையும் அதிகரிக்கும். இவ்வளவு கடன் வாங்கிய முதல் மாநிலம் நாங்கள் தான். இந்த கடனை அடைக்க இன்னும் 87 வருடங்கள் ஆகும். தமிழக அரசு முடியாத நிலையை எட்டியுள்ளது. இதை அவர்களால் கையாள முடியுமா? நிதி அமைச்சருக்கு இதை சமாளிக்கும் அளவுக்கு திறமை இருக்கிறதா? நீங்களே பார்க்கலாம். இன்னும் 2 ஆண்டுகளில் அவர்கள் மாநிலத்தை காப்பாற்ற 2-3 லட்சம் கோடி ரூபாய் மானியம் கேட்டு மத்திய அரசிடம் செல்வார்கள். இவ்வாறு அண்ணாமலை கூறினார்.